6 வரிகளும் வந்தே மாத்திரம் எல்லா இந்த மாதிரி ஒஃபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்வேரிங் இன் செரமனிஸ்ல பாடே ஆகணும். அதுக்கப்புறம் தான் நேஷனல் ஆந்தம். ஸோ இப்போ நீங்க வந்தே மாத்திரமும் நேஷனல் ஆந்தம் ஒமிட் பண்ணா ரெண்டுமே நீங்க ஒமிட் பண்ணணும். அது எப்படி முடியும்? இது நம்ம வந்து அப்ஜெக்ட் பண்ணோம். ஆனா கவர்னர் தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, திரு அண்ணாமலை சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கோட் ஷூட்லாம் ஓகே தான், பட் நீங்க இந்த வெள்ளத்துல கூட கோட் ஷூட் போட்டு தான் விஜய் சார் வந்து அங்க போய் பார்வையிடுவாரா, அந்த பணியெல்லாம் போய் செய்வாரா? விஜய் சார் வந்து சேவை செய்வாரா அப்படின்னு நீங்க கேளுங்க. என்ன ட்ரெஸ் போட்டு செய்வாரான்றது நீங்க கேட்க அவசியம் இல்லை. கரூர் இன்சிடென்ட் வந்து இவங்க, நான் எப்பவுமே அன்னைக்கே நான் சொன்னேன், கரூர் இன்சிடென்ட் வந்த 5 நிமிஷத்துல அந்த செய்தி பார்க்கும் போதே நான் சொன்னேன், டிஎம்கேயும் முடிவு எடுக்காம ஏடிஎம்கேயும் விட்டு கொடுக்காம இருந்தா என்ன ஆகும்? பிரசிடென்ட் ரூல் வரும், ரீ எலெக்ஷன் நடக்கும். நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது. காங்கிரஸ் அலையன்ஸ் ஃபர்ஸ்ட் இது 108 ஹங் அசம்பிளி ஆயிடுமோன்ற ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் முன் வந்து 100% சப்போர்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்லி 5க்கு 5 ஒரு ரீ எலெக்ஷனுக்காக ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ண விடமாட்டோம் அப்படின்ற ஒரு ஒற்றுமையை ஆரம்பிச்சது வந்து Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம கூட ஒரு வெல் டேலண்டட் ஆக்ட்ரஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு டேக்லைன் கூட இருக்கு. என்ன தெரியுமா அது? ஒன்லி ஆக்ட்ரஸ் இன் தமிழ் சினிமா ஹூ பிரேவ்லி சப்போர்ட்டட் தளபதி இன் டே 1. அது யார் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம சனம் ஷெட்டி மேம் தான். ஸோ எஸ் மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் மனு, நல்லா இருக்கேன். நீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். உங்ககிட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு நிறைய இருந்துச்சு, பட் உங்களை பார்த்தோன்னே என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா, சிஎம் சாரோட லுக்ல இருக்கீங்களே, எப்படி? ஐ நோ, அவங்களுடைய ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது, நான் இன்னைக்கு இதுதான் ட்ரெஸ் கோட் போடணும்னு நினைச்சுதான் நான் போட்டிருக்கேன். செம்ம கிளாஸ் இல்லை, எல்லாமே புதுசா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் பிளேசர் ஒயிட் ஷர்ட் செம்ம ஸ்டைலிஷா இருந்தது. நேற்று நான் பார்த்தேன் ஸ்வேரிங் இன் செரமனிலேயே, கண்கொள்ளா காட்சியா இருந்தது. நம்ம சாரை பார்த்து அவங்களுடைய வெற்றியில நம்ம எல்லாரோடைய வெற்றியை நான் ஃபீல் பண்றேன். ஸோ இட்ஸ் அ வெரி 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 ஸ்பெஷல் மொமெண்ட். இன்னைக்கு எல்லாமே புதுசா இருக்கு. இன்னைக்கு ரோட்ல வரும்போது கூட ஒரு புதுசா, the streets are new, the air is new, எல்லாமே புதுசா இருக்குல்ல மேம். வேக் அப் இன் தளபதி தமிழ்நாடு அப்படின்னு போட்டுருந்தீங்க. சோ அதெல்லாம் புதுசு தானே? ஆமா, நேத்து அப்படி அமைஞ்சதுங்க. அது என்னமோ the universe wanted me to wish him. ஏன்னா நான் அது பிளானே பண்ணல. நான் வந்து வந்த உடனே ஆமா, எனக்கு வந்து தி டிராவல் வந்து பிளான் இல்ல. பட் 10 மணிக்கு ஸ்வேரிங்னு சொல்லிட்டாங்களா, நைட்டே வந்து ஆமா நான் வந்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். காலையில ஃபர்ஸ்ட் ஃபிளைட் 6:30 ஃபிளைட்ல ஏறி வந்துட்டேன். இப்படி ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வர அப்படியே வரிசையா பிரஸ் நிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது அப்படின்னு நினைச்சேன். அப்போ பின்னால பார்த்தா ராகுல் காந்தி அவர்கள் வராங்க. சேம் டைம் வராங்க. சரி, அங்க நின்னு விஷ் பண்ணி 1 மினிட் ஃபுல்லா பேசினேன். ஃபர்ஸ்ட் வெல்கம் டு சென்னை சார், வெல்கம் டு டிவிகே சார் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ நான் சொன்னேன் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு தான் நான் சொல்லேன். அதுக்கு மேலே அவங்களுக்கு பேச டைம் இல்லை. ஸோ அது முடிச்சுட்டு ப்ரெஸ்ல நேஷனல் மீடியாலாம் வந்திருந்தாங்க, ஏஎன்ஐ பிடிஐ அவங்கெல்லாம். ஸோ அவங்க வந்து மேடம் ப்ளீஸ் அட்ரஸ் த நேஷன் அப்படின்னு சொன்னாங்க. என்னது, ஓகே குட் மார்னிங் இந்தியா அப்படின்னு ஆரம்பிச்சா எல்லாம் லைவ் தான். ஸோ அதெல்லாமே வந்து நிறைய பேர் கேட்டாங்க, எப்படிங்க இதெல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணீங்க? நான் ஒன்னும் அரேஞ்ச் பண்ணலைங்க, எல்லாம் அமைஞ்சது. நான் மனசார பேசின விஷயங்கள் தான். அது எல்லாமே வந்து அவங்க ஹிந்தில பேசுங்க மேடம்னு சொன்னாங்க. ஹிந்தி பேச வரும், ஆனா இங்கிலீஷ்ல பேசுற அப்போதான் நிறைய ரீச் ஆகும், அது போதும் அப்படின்னு சொல்லி ஹிந்தில பேசினது பை காட்ஸ் கிரேஸ் அது வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. பேசிக்கலி திஸ் இஸ் நாட் அபவுட் மீ, இட் இஸ் ஃபார் அவர் விஜய் சார். ஸோ அதுதான் என்னால முடிஞ்சது. பிரஸ் மீட்ல வந்து ஹிந்தி வேணா இங்கிலீஷ் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. ராகுல் காந்தி சார் கிட்ட இங்கிலீஷ்ல பேசுனீங்களா, ஹிந்தில பேசுனீங்களா? இங்கிலீஷ்ல தான் நான் பேசினேன். இங்கிலீஷ்ல தான் பேசினேன். அண்ட் ஹி வாஸ் அந்த டைமே இல்ல, அவங்களை அப்படியே பாடி கார்ட்ஸ் வந்து அப்படியே கூட்டு போயிட்டாங்க. பிரஸ் வந்து ஏதாவது பேட்டி கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க, இல்ல அது முடியல. பட் சம்டைம் இன்னொரு வாட்டி கண்டிப்பா அவங்கள மீட் பண்ணா டீட்டெயில்டா நான் பேசுறேன். உண்மையில அவங்களுடைய காங்கிரஸ் அலையன்ஸ் ஃபர்ஸ்ட் இது 108 ஹங் அசம்பிளி ஆயிடுமோன்ற ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் முன் வந்து 100% சப்போர்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்லி 5க்கு 5
எம்எல்ஏஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா கொடுத்திருக்காங்க. அதுக்கு ராகுல் காந்தி மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். Yes, இன்னைக்கும் ஐ ஸ்டாண்ட் பை தோஸ் வேர்ட்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் தான் மத்த பேர் எல்லாமே வந்து சேர்ந்தாங்க. அதுவும் எத்தனை நாள் கழிச்சு, 5-6 நாள் கழிச்சு. அண்ட் மத்த எல்லாருமே வந்து அந்த ஷாக்ல இருந்து இன்னும் வெளியில வராம, மீன்ஸ் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் அந்த ஷாக்ல இருந்து வெளியில வராம உட்கார்ந்து யோசிக்கிற டைம்ல இவங்க உடனடியா முடிவு எடுத்து வந்தாங்க பாருங்க. சோ அது இதுல இருந்து காங்கிரஸுக்கு தானே பெனிஃபிட் இருந்துட்டு போட்டோம். பட் நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம். திஸ் வில் நாட் பி ஹங் அசம்பிளி. ஒரு ரீஎலெக்ஷனுக்காக ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ண விடமாட்டோம் அப்படின்ற ஒரு ஒற்றுமைய ஆரம்பிச்சது வந்து ராகுல் காந்தி தான். எஸ் மேம். நீங்க ட்வீட் கூட போட்டிருந்தீங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு. ஆமா. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 11 வருஷமா டிஎம்கே கூட அலைன்ஸ்ல இருந்தாங்க. சோ இந்த வெற்றி கூட நாங்க டிஎம்கே கூட இருக்கறனால போட்டோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. சோ அது வந்து ஒரு துரோகமா கன்சிடர் பண்றாங்க சில மக்கள். அரசியல் சரியா? அரசியல்ல இது துரோகம் அப்படின்னு நான் வந்து சொல்றதுக்கு அவ்வளோ வந்து சிவியர் சிச்சுவேஷன் இங்க கிடையாது. ஏன்னா ராகுல் காந்தி வந்து விஜய் சார் அவர்களுக்கு முன்னாடியிலிருந்தே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. விஜய் சார் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ராகுல் காந்தியை பர்சனலி வந்து விஷ் பண்ணது நம்ம பார்த்திருக்கோம். இவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ரேப்போ இருந்திருக்குன்றது நமக்கு தெரியும். டிஎம்கேவோட அபிஷியலா அவங்க அலைன்ஸ்ல இருக்கிறதும் நமக்கு தெரியும். சிச்சுவேஷன் இருக்கு இல்லைங்க, அதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் தான். இப்போ நம்ம வந்து இவ்வளோ நாள் இருந்திருக்கோமே, இவங்க கூட இருந்து நம்ம எம்எல்ஏ சீட் ஜெயிச்சிருக்கோமேன்றது அது ஃபேக்ட் தான். பட் அதுக்காக இவங்களும் முடிவெடுக்காம, டிஎம்கேயும் முடிவெடுக்காம, ஏடிஎம்கேயும் விட்டு கொடுக்காம இருந்தா என்ன ஆகும்? பிரசிடென்ட் ரூல் வரும், ரீஎலெக்ஷன் நடக்கும். நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது, பிஜேபிக்கு வந்து நம்ம வெயிட்டேஜ் கொடுக்க கூடாது, என்ட்ரன்ஸே கொடுக்க கூடாதுன்றது தானே. சோ அந்த ஒரு நோக்கம்ல இவங்க எவ்வளவு சீக்கிரம் முடிவெடுத்து எவ்வளவு ஒற்றுமையா ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ, நான் இல்லைன்னா என்ன, நீங்க இருந்துக்கோங்க, பரவாயில்ல, என்ன கோஆபரேஷன் பண்ண முடியுமோ நம்ம பண்றோம் அப்படின்ற முடிவு வர்றதுக்கு ராகுல் காந்தி வாஸ் த ஆக்சிலரேட்டர். இன்னைக்கு அப்படித்தானே ஆச்சு. கண்டிப்பா. சோ ஒரு நல்ல முடிவும் கூட மக்கள் அதை கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. இல்ல கண்டிப்பா அது நல்ல முடிவு. ஐ டோன்ட் திங்க் இப்போ யாருமே அதை அப்போஸ் பண்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. ஓகே, டிஎம்கே அலைன்ஸ்ல as long as TVK has the maximum authority, ஸ்டேட்ல நடக்கிற விஷயங்களுக்கு அத்தாரிட்டி எடுத்து அதை எக்ஸிகியூஷன் பண்ற பவர் வந்து டிவிகே கிட்ட தான் இருக்கு. சோ இட் டசன்ட் மேட்டர். இப்ப கூட ஒரு சுட ஒரு ஹாட்டஸ்ட் நியூஸ் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். சொல்லுங்க. நம்மளோட திரு அண்ணாமலை சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கோட் சூட்லாம் ஓகே தான், பட் நீங்க இந்த வெள்ளத்துல கூட கோட் சூட் போட்டுதான் விஜய் சார் வந்து அங்க போய் பார்வையிடுவாரா, அந்த பணியெல்லாம் போய் செய்வாரா அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சென்டென்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை சாரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அண்ணாமலை சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாட்டிலே பிஜேபிக்கு ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் கொடுத்தது வந்து அண்ணாமலை அவர்கள் மூலமா தான். சோ ஐ மிஸ் ஹிம். அண்ணாமலை சார் கேட்ட இந்த கேள்விக்கு சிம்பிளா ஒரே கமெண்ட்: பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் ஆப்டிக்ஸ், பாலிடிக்ஸ் இஸ் அபவுட் சர்வீஸ். விஜய் சார் வந்து சேவை செய்வாரா அப்படின்னு நீங்க கேளுங்க. என்ன ட்ரெஸ் போட்டு செய்வாரான்றது நீங்க கேட்க அவசியம் இல்ல. எந்த சிச்சுவேஷன்லயும் மக்களுக்காக சேவை பண்றதுக்குன்னே வந்து விஜய் சார் வந்திருக்காங்க. கண்டிப்பா செய்வாங்க. அது கோட்டு போட்டு பண்ணுவாங்களா இல்ல வேஷ்டி சட்டை போட்டு பண்ணுவாங்களான்றது இங்க விஷயமே கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க, அது புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே. இருந்தாலும் அதுக்கு ஒரு பதில் நான் கொடுத்துட்டேன், அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. பட் ஸ்டில் ஐ லைக் அண்ணாமலை சார். இது உண்மையிலே நான் சொல்றேன். ஏன்னா வாட் ஐ ரெஸ்பெக்ட் அபவுட் ஹிம் இஸ், எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு சம்பவமானாலும் உடனே அவங்க ஃபீல்டுக்கு வந்துருவாங்க, பேசுவாங்க. சார் வந்து ஐபிஎஸ்ஆ இருந்திருக்காங்க. ஸோ ஹி ஹாஸ் so much knowledge and அது வந்து we have to take it seriously. அண்ட் விஜய் சாருக்கு வந்து அட்வைஸா நிறைய கொடுத்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் அப்போஸ் பண்ண டைம்ல விஜய் சார் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாமே வந்து நான் வந்து பாராட்டுறேன். சோ இந்த ஒரு கமெண்ட் எனக்கு வந்து தேவையில்லாத ஒரு கமெண்டா நான் பாக்குறேன், அவ்வளவுதான். அவர் சொன்னதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க. நீங்க சொன்னதுல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, தேவைதான் செய்யணும், அதுதான் செய்யறாரா செய்யலையா அப்படின்றத விஷயம். செய்யல அப்படின்னா வந்து கேளுங்க, அது என்ன ட்ரெஸ் போட்டு செய்றீங்கன்றது கேட்கணும்னு அவசியமே இல்ல. எஸ் மேம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரிதான் ஒரு பிரேவா ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சாங்க, அதை தாண்டியுமே ஏதாவது தப்பு நடந்தாலும் இது தப்புன்னு சொல்றதா இருக்கட்டும், நல்லது நடந்தா அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஃபர்ஸ்டா இறங்கி செய்யற ஒரு நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா அது நீங்க தான். எப்படி உங்களுக்கு வந்து விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சோடனே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஹோப் வந்துச்சு மேம்? அதுதான் சொன்னீங்கல்ல, அந்த ஹோப் தான். ஏன்னா புது கட்சி,
புது கட்சிக்கு நாங்க வந்து இது பண்ணல, அது பண்ணல, மிஸ்டேக் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தோம்னா, அது வளராது. ஒரு மாற்றம் வேணும்ன்றது நம்ம எல்லாருக்கும் ஃபீல் ஆன ஒரு விஷயம். ஏன்னா இருக்கிற ஆட்சி, முன்னாடியிலிருந்து இருந்த ஆட்சிகள்ல பண்ணியிருக்காங்க. நல்லதும் பண்ணியிருக்காங்க. பட் நெறைய பண்ண வேண்டியது, சொன்னது பண்ணாம கூட இருந்திருக்காங்க. சோ மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல புது கட்சிக்கு நம்ம சான்ஸ் குடுக்கலாமே, என்னதான் ஆயிடப் போகுது, இதை விட என்ன மோசமா பண்ணிட போறாங்க அப்படின்ற ஒரு தாட்ல இருந்து இருக்கோ. ஆனா அதுக்கு சரியான ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல, ஓப்பனா வந்து சப்போர்ட் பண்றது இல்ல. பிகாஸ் இண்டஸ்ட்ரி ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து யோசிக்கிறாங்க. ஒரு ஓப்பனா பொலிட்டிக்கல் வியூஸ் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணா ஃபிலிம் கெரியர் எஃபெக்ட் ஆகுன்றது நியாயமான ஒரு பயம்தான். எஃபெக்ட் ஆகும் தான், எனக்கும் எஃபெக்ட் ஆகுது. பொலிட்டிக்கல் வியூஸ் பேச ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு மூவி ஆஃபர்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதுதான் என்னோட கொஸ்டினா. பட் ஐ டோன்ட் கேர், அதுதான் நான் சொன்னேன். சோ நான் வந்து விஜய் சார் சொல்ற மாதிரி நான் வந்து கெரியர் உச்சத்துல இருந்து நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன்றது அவங்க லெவல் தியாகங்களை எல்லாம் நான் பண்ணல. பட் என்னோட லெவலுக்கு நான் பண்ணது தியாகம் தான். சினிமா கெரியர் போனாலும் பிரச்சனை இல்லை. நான் என் மனசார நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்றதுக்கு எனக்கு சுதந்திரம் வேணும். அது என்னோடது, நான் சொல்லிதான் தீர்வேன் அப்படின்னு சொல்லிதான் நான் இறங்கியிருக்கேன். பட் ஐ ஹாவ் லாஸ்ட் கெரியர் வைஸ். பட் இப்போ வந்து நிறைய பேர் ஈவன் நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நீங்க இப்போ சொன்னீங்கல்ல, நீங்க போல்டா நீங்க வந்து பேசுறீங்க. சோ அந்த ஒரு விஷயத்த பாராட்டி கூட எனக்கு ஆஃபர்ஸ் வருது. வெரி லெஸ். பட் ஐ ப்ரிஃபர் திஸ். ஒரு 10 ஆஃபர் வர இடத்த நீங்க சைலண்டா இருந்து நீங்க 10 ஆஃபர் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நானாவே இருந்து போல்டா என்னோட ஒப்பீனியன்ஸ் பேசி அதை பார்த்து பாராட்டி ஒரு ஆஃபர் வருதா, இந்த ஒரு ஆஃபர் தான் எனக்கு ஸ்பெஷல். ஸோ ஐ ப்ரிஃபர் திஸ். இட்ஸ் ஓகே. கரெக்டு தான் மேம். நான் ஒரு கொஸ்டினாவே வச்சிருந்தேன். ஏன்னா நீங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறனாலேயே டிஎம்கே சைட்லேருந்து ஏதாவது ப்ரெஷர் வந்துருச்சா அப்படின்னு கேட்கலான்ட்டு இருந்தேன். சொன்னீங்க வேற. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இது தூய்மை பணியாளர்கள் டைம்ல வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்றாங்க இப்போ டிவிகே பவர் வந்ததுனால நீங்க அவங்கள சப்போர்ட் பண்றீங்க. அது கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் டிவிகே ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியிலிருந்தே, ஈவன் என்னோட பிக் பாஸ் டைம் முன்னாடியிலிருந்தே நான் சோஷியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் அப்போ நான் யாருன்னு தெரியாது, நான் பண்ற வேலையோ அது வந்து பெருசா அது லைம்லைட்டுக்கு வரல. சோ இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் இஷ்யூ வந்து என்னால அது ஏத்துக்கவே முடியல. the way it was handled, எத்தனை பேர் வந்து அதுல இருந்து பாதிக்கப்பட்டாங்க. சோ அந்த ரிப்பன் பில்டிங் வாசல்ல அவங்க கூடயே உட்கார்ந்து ஃபுட்பாத்ல கூட உட்கார்ந்து நான் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டைம்ல நான் இது ஒரு 2 பேட்டி கொடுத்ததுல உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து நேரு சார் அவர்கள் வந்து, ஏன் சார் இவ்வளவு நடந்து உங்க கண்ணுக்கு தெரியலையா, நீங்க எல்லாம் இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கோவத்துல நான் கோவம் தான். இப்படி விஷயங்கள் நடந்தும் நம்ம கோவப்படலைன்னா அப்புறம் நம்ம எதை பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து ஒரு 2-3 கால்ஸ் வந்தது. எப்படி நீங்க இருக்கீங்களான்னு கேக்குறீங்க, அது எப்படி நீங்க வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான மினிஸ்டர் பத்தி அப்படி பேசுவீங்க, அவங்க ஆக்ஷன் எடுக்காதனால தானே நம்ம பேசுறோம் அப்படின்னு. சோ ப்ரெஷர் வந்து இருக்கு. ஆனா அந்த ஹை லெவல் ப்ரெஷர் கொலை மிரட்டல் அளவுக்கு எல்லாம் இல்ல. பிகாஸ் நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. தன்னடக்கம் மேம். அது இல்ல அது ஐ எம் அ ரியலிஸ்டுங்க. நம்ம வந்து சப்போர்ட்டர் தான். நான் அப்படிக்கும் நான் வந்து டிவிக்கு மெம்பரும் கிடையாது. அந்த எம்எல்ஏ சீட்டுக்கு ஆசைப்பட்டும் நான் வந்து பேசல. அவங்க படத்துல எனக்கு சான்ஸ் வரும்னு நான் வந்து பேசல. ஆசை இருந்தது கண்டிப்பா. ஒரே ஒரு ஃப்ரேம்ல தளபதி கூட நான் நடிக்கணும்ன்றது ரொம்ப லாங் டைம் ட்ரீம் வந்து. அதுக்காக ட்ரை பண்ண நடக்கல. நமக்கு தான் நடக்கலையே, நம்ம எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படி இதுவும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இப்படி நான் ட்ரை பண்ணேன், என்னை கொஞ்சம் அலைய வச்சாங்க, தப்பான சோர்ஸ், எனக்கு வந்து நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். அப்போ உங்களை அவங்க கண்டுக்கவே இல்லை, நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அப்புறம் டிவிக்கேல நீங்க இவ்வளவு பேசுறீங்க, டிவிக்கேல உங்களை வந்து அக்னாலேஜ் கூட பண்ணல, ஏன் இன்னும் சப்போர்ட் பண்றீங்க? சோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் தான். அவங்க சைட்ல இருந்து ஒரு விஷயத்த எதிர்பார்த்து நான் இது பண்ணவே இல்லை. இப்போவும் சொல்றேன், அவங்கள அப்ரோச் பண்ணி எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுங்கன்னு சொல்றதுக்கும் எனக்கு ஆசை இல்லை. பிகாஸ் என்னோட சப்போர்ட் எல்லாமே ஹோல் ஹார்ட்டடா வந்திருக்கு. அவங்க நல்லது பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஹோப் சொன்னீங்களே ஃபர்ஸ்ட், அந்த ஹோப் மட்டும்தான் என்னால பேச வைக்குது. இதுல இருந்து நான் பேசினது எங்கேயோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் ஆயிருந்தா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் டுடே ஐ எம் வெரி ப்ரவுட். பிகாஸ் நம்ம கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல கரெக்டான பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம். நம்ம நினைச்சதா மக்களும் நினைச்சிருக்காங்கல்ல. அதான் மேம், உங்க வேவ் லென்த்தும் மக்களோட வேவ்த்தும் ஒன்னாவே இருக்கு. உங்க மைண்ட் செட் எல்லாம் அப்படியே இருக்கு. இன்னும் நம்ம மாதிரி பேசுறாங்க தான் மக்கள் நினைப்பாங்க. பாத்துட்டு இருக்க மக்களுமே அத நினைப்பாங்க. அது ஒரு அதான் ஐ எம் ஒன் ஆஃப் த பப்ளிக். இந்த சமூகத்துல தான் நான் வாழ்றேன். சோ மக்கள்ல ஒருத்தியா தான் நான் எப்பவுமே இருந்திருக்கேன்.
அது நிறைய பேருக்கு முன்னாடி தெரியல. இப்போ கொஞ்சம் ரியலைஸ் ஆகுது. ஆமா, ஆமா. கண்டிப்பா மேம். ம். சோ அதே மாரி மேம் நம்ம சிஎம் சார் வந்து நெறைய ஸ்ட்ரகிள பார்த்து தான் அந்த சீட்ல உட்கார்ந்தாரு. ம். சோ அந்த மொமெண்ட் பார்க்க தான் நீங்களுமே பெங்களூர்ல இருந்து கிளம்பி கூட வந்தீங்க. ஆமா. சோ அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஏன்னா மெர்சல் படத்த ரீகிரியேட் பண்ணுவாரு. வேட்டி சட்டையோட ஐயோ! வருவாருன்ற அதெல்லாம் மாரி நினைச்சு ஓ! பீஸ்ட ரீகிரியேட் பண்ணிட்டாரு. சோ அத பத்தி சொல்லுங்க. அவங்க ட்ரெஸ் கோட் சொல்றீங்களா? இல்ல நீங்க வந்து பார்த்த மொமெண்ட் அந்த சிஎம் சார் சீட்ல உட்கார்ந்தது அத பத்தி ஷேர் பண்ணுங்க. ஐயோ! ரொம்ப அதான் அந்த முதல்வன் படத்தோட பிஜிஎம் தான் நம்ம எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். முதல்வன் படமே எடுத்தது நம்ம விஜய் சார்க்காக தான் அப்படின்னு இருக்கு. அண்ட் ரூமர்ஸ் இது இன்டர்னல் எனக்கு அது கேள்விப்பட்டேன். ரூமர்ஸ் மாரி அந்த இருந்துச்சு. டைம்ல முதல்வன் வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சார் சார் தான். பேசினது இது அப்படின்னாங்க. உண்மையா? அது எனக்குமே தெரியல. தெரியல. உண்மையா இல்ல உண்மைதானா அப்படின்ட்டு. சோ அதான் நான் படத்துல சிஎம் நடிக்க மாட்டேன். ரியல் நிஜத்திலே லைஃப்லயே நான் CM சிஎம் ஆகுறேன்னு இத இருக்கிறேன். பாருங்க அப்படின்னு தான் இருக்கு. சோ சங்கர் சாருக்கு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்குதா? சோ ரொம்ப ஒரு கண்குள்ளா காட்சிங்க. அது எப்படி அதுக்கு வார்த்தைகள் இல்ல. ஏன்னா திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் விஜய் சார்ஸ் விக்டரி. ம். விஜய் சார் இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளா இருக்காங்க. ஆ. சோ நம்ம நினைச்சா எதை வேணாலும் பண்ணலாம். ம். ஒரு தன்னம்பிக்கை இருந்தா, ஒரு கோல் இருந்தா போதும் அப்படின்றது பை ஆக்ஷன் ஹீஸ் ப்ரூவன். Yes, நிறைய ma'am. பேர் பேசுவாங்க, ம். வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரீ, பட் ஆக்ஷன்ல அது ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காங்கல்ல. எத்தனை பேர் காட்டிருக்காங்க? தி ஒன்லி ஆக்டர் ஹூ ஹஸ் ஒன் இன் சிங்கிள் அட்டெம்ப்ட் விஜய் சார் தான். Yes. எத்தனை பேர் இருந்திருக்காங்க? சூப்பர் ஸ்டார்ஸ், பெரிய பெரிய லெஜெண்டரி ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த மாதிரி, அதுவும் 2 years ஓல்டு பார்ட்டில வந்து வின் பண்ணது ஹிஸ்டரியிலேயே, வரலாற்றுலயே ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு மேல நம்ம அவங்க என்ன ப்ரூவ் பண்றதுக்கு இருக்கு? இதுக்கு மேல நம்ம என்ன சொல்லணும்? எஸ் மேம். கண்டிப்பா. இப்ப எப்படி அசெம்பிளில வந்து விஜய் சார் பார்த்து பேசினது, தென் அதுக்கப்புறம் அவரு பதவி ஏற்கும்போது ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லும் போதெல்லாம் கூஸ் பம்ப் தான் வந்துச்சு ஐயையோ! எல்லாருக்கும். ஐயோ! அப்படியே ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. சீரியஸ்லி நம்ம எல்லாரோடைய நம்பிக்கை, நம்ம எல்லாரோடைய வெற்றி, அவங்களுடைய வெற்றிலே நம்ம ஃபீல் பண்றோம். ம். சோ திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் தான். எஸ் மேம். இது வந்து அவங்க தளபதி வந்து பிரச்சாரத்திலயும் சரி, ஒவ்வொரு ஸ்பீச்லயும் அவங்க சரி, மக்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ம். அப்படின்னு அவங்க வந்து தொடர்ந்து மக்கள் மேல வச்ச நம்பிக்கை, மக்கள் இன்னைக்கு அவங்க மேல வச்சிருக்காங்க. சோ இனிமே அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாத்தணும், ம். ஃபுல்ஃபில் பண்ணணும். அதான் நான் எப்பவுமே சொல்றேன், ஆஸ் an ஆக்டர் அன்கண்டிஷனல் சப்போர்ட் எனக்கு. தளபதினா உயிர் எனக்கு. ம். அவ்வளோ டை ஹார்ட் ஃபேன். எந்த வயசுல இருந்து உங்களுக்கு பிடிக்கும் மேம்? எந்த ஏஜ்ல இருந்து follow பண்ண அவங்களோட ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நான் பார்த்திருக்கேன். Okay. ஒவ்வொரு படமும் ஒரு டசன் டைம்ஸ் நான் பார்த்திருப்பேன். சோ அவ்வளோ ஒரு அது எதுக்கு நமக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியல. ஆ. பிடிக்கும் அவ்வளவுதான். உட்காந்துட்டாங்க மனசுல சேர் போட்டு. ஆல் ஓவர் த வேர்ல்ட் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் தமிழ் ஆக்டர்னா ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் அஜித் சார் சார் தான். வந்து சோ அது வந்து மானிட்டரி மாதிரி தான் எப்படி? அவ்வளவுதான். அது நோ டவுட் இன் தட். தாவேகா கட்சின்னு ஒரு ஆரம்பிச்சாங்களோ, க்ளோஸா நான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் அவங்க ஸ்பீச்ல சொல்ற விஷயங்கள், ம். பேசிக்கலி அவங்க கொடுத்த ப்ராமிஸ் ம். அது வந்து காப்பாத்துறாங்களா? அதான் நான் மறுபடியும் சொல்றேன், ஆக்ஷன்ஸ் ஆர் லவுடர் தென் வேர்ட்ஸ். ம். நிறைய பேர் சொல்றாங்க, ம். ஆனா அது எவ்வளவு தூரம் பண்ணுவாங்கன்ற விஷயம் இருக்கு. தெர் இஸ் நோ பிளாக் மார்க் எக்ஸப்ட் த கரூர் இன்சிடென்ட். கரூர் இன்சிடென்ட் வந்து இவங்க, நான் எப்பவுமே அன்னைக்கே நான் சொன்னேன், கரூர் இன்சிடென்ட் வந்த 5 நிமிஷத்துல அந்த செய்தி பார்க்கும் போதே நான் சொன்னேன், இட் இஸ் நாட் விஜய் சார்ஸ் ஃபால்ட். ஏன்னா எனக்கு தெரியும் இதுக்கு மேல டோட்டல் ஃபால்ட் அவங்க மேல போட போறாங்க, இது ஒரு பெரிய சம்பவமா நடக்க போகுதுன்னு 5 நிமிஷத்துலயே நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் தான் ட்வீட் போட்டேன். அதுக்கு நிறைய விமர்சனங்கள், நிறைய ட்ரால் நான் வந்து கோத்ரூ பண்ணிருக்கேன். இருந்தாலும் அதுதான் உண்மை, அவங்களுடைய பொறுப்பு. ஆனா அவங்க காரணம் கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாக் மார்க் போடணும்னு நினைச்சாங்க, பட் அதுவும் பேக் ஃபயர் தான் ஆச்சு. போட்டவங்களுக்கு இவங்களுக்கு அது பெனிஃபிட் தான் ஆச்சு. இன்னைக்கு அதோட ப்ரூஃப். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட டிராவல் வந்து கரூருக்கு தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓகே. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஜெஸ்டர். எஸ் மேம். சொன்ன மாதிரியே இப்போ அந்த கரூர் இன்சிடென்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்து பார்த்துக்கிட்டே வராரு சிஎம் சார். அசம்பிளியில் எப்படி சிஎம் சார் பதவி எடுத்தாரோ அதே மாதிரி அது நிறைய பேசு பொருளாக்கப்பட்டுச்சு. அதில் வந்து விஷயம் தான் இந்த வந்தே மாதரம் சாங் பாடினதுக்கு அப்புறம் தான் நம்மளோட லாஸ்ட்டாக தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் ஆகட்டும், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸான ஸ்ரீமான் சார், சஞ்சீவி சார் இவங்கெல்லாம் இருந்தாங்க. பட் த்ரிஷாவும் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. த்ரிஷா மட்டும் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காங்க, மற்றவங்க எல்லாம் பேக் சைடு தான் உட்காந்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் இது எல்லாமே பேசு பொருளாகிட்டு வருது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ கேள்விகள் ஒன்னா கேட்டா நான் பாவம் இல்லையா? எதை நான் சொல்றது? மேம் எவ்வளவு கொஸ்டின் நம்பர் 1 சொல்லுங்க, என்ன கேள்வி? எஸ் மேம். அசம்பிளில வந்து சிஎம் சார் பதவி ஏற்றதில் நிறைய விதமான அப்செஷன் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதுல வந்து வந்தே மாதரம் சாங் எல்லாம் பாடினாங்க, அதெல்லாம் ஓகே ஃபைன் தான். ஆனா நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை வந்து கடைசியா தான் பாடினாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு இஷ்யூ பார்க்கும்போது எனக்கும் வந்து ரொம்ப ஆடா தான் தெரிஞ்சது. ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு. ஸோ நம்ம ரிசர்ச் பண்ணாம எதுவுமே நம்ம வந்து
சும்மா முட்டு குடுக்கணும்னு எல்லாம் முட்டு குடுக்க மாட்டோம். அது பின்னால என்ன விஷயம், எதனால அப்படின்னு. ஏன்னா விஷயம் இல்லாம, ரீசன் இல்லாம அவங்க அது அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் கிளியரா தெரியும். அதுதான் எனக்கு டிவிகே மேல இருக்கிற நம்பிக்கை. ம். ஸோ என்னதான் இப்படி நடக்கக்கூடாது, ஏன் நடந்திருக்குன்றது பார்க்கும்போது சும்மா அது ரீசர்ச் பண்ணாலே வருது. வந்தே மாதரம் வந்து முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் 2 வரி தான் பாடணும். அதுக்கப்புறம் அது பாட தேவையில்லை அப்படின்ற ஒரு இது இருந்தது. லா மாதிரி இருந்தது. இப்போ போன வருஷம் இந்த வருஷம் ஐ திங்க் மே 26ல என்ன யூனியன் கவர்மெண்ட் ஓட மேண்டேட் என்னன்னா, வந்தே மாதரம் ஃபர்ஸ்ட் 6 வரிகள் பாடணும். ம். 6 வரிகளும் வந்தே மாதரம் எல்லா இந்த மாதிரி ஒஃபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்வேரிங் இன் செரமனிஸ்ல பாடே ஆகணும். இருந்து அந்த இது சீக்வென்ஸ்ல அது இருந்தே தீரணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் நேஷனல் ஆந்தம். ஸோ இப்போ நீங்க வந்தே மாதரமும் நேஷனல் ஆந்தம் ஒமிட் பண்ணா 2மே நீங்க ஒமிட் பண்ணணும். அது எப்படி முடியும்? ஆமா. ஸோ தட் இஸ் த நேஷனல் மேண்டேட். ஸோ வந்தே மாதரம் ஹேஸ் டு கம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நேஷனல் ஆந்தம். ஸோ இப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் தானே தமிழ் தாய் வாழ்த்து வரும். இதுக்கு வந்து இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் வந்து கரெக்டா ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது நம்ம வந்து அப்ஜெக்ட் பண்ணோம். ஆனா கவர்னர் தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இதுதான் யூனியன் கவர்மெண்ட் மேண்டேட், இது நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு ரொம்ப பண்ணாங்க. அண்ட் நாங்களும் வந்து புதுசா இப்போதானே கால் வைக்கிறோம். ஸோ அந்த நேரத்துல நம்ம வந்து சரி இனிமேல் இது நடக்காம நம்ம பாத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவுல இது நம்ம ஃபாலோ பண்ணோம். பட் இனிமேல் நடக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் தட்ஸ் வெரி வெரி சென்சிபிள் கரெக்ட் ஜஸ்டிஃபிகேஷன். ஏன்னா அதுதான் உண்மை. அது ஒரு மேண்டேட் இருக்கு, அவங்க ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா அடுத்த சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது த்ரிஷா மேம் வந்திருந்தாங்க. த்ரிஷா மேம் வாட் எவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாலுமே ஸ்ரீமன் சார் ஆகட்டும், சஞ்சீவி சார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஆனால் த்ரிஷா மேம் மட்டும் ஃப்ரண்ட் சீட்டில் இருந்தாங்க, மீதி 2 பேரும் பேக் சீட்டில் தானே இருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026-2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள். 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றமான செயல்பாடுக்கு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள். வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள். மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வஷ்ய வஷ்ய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026-27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.